ஹே காய்ஸ், குட் மார்னிங். டே 30 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜுவல்லர்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ மோல்டு வந்து எல்லாமே டிஸ்பாச் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 2 days நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ அப்கமிங்கில் வந்து நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. ஸோ அதுவுமே நான் லிங்க் வந்து கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. கைஸ் பார்த்தீங்கன்னா, ரெசின் ஃப்ரேம் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட் பேஸாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சின்ன கிளிப்பிங்காக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா, இதுதான் அது. ஸோ இதில் வந்துட்டு இது இன்னும் ட்ரை ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஸோ ஆச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து ஊற்றிடுவோம். இது ட்ரை ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பீச் தீமில் நேம் போர்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதோட அவுட்கம் வந்து நாளைக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். ஸோ இது ரெண்டுமே நான் நைட்டு 12:30க்கு செஞ்சு வச்சேன். ஸோ இன்னும் ட்ரை ஆகணும். என்னோடய ரெசின் வந்து 24 hours நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். கைஸ் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இந்த மோல்டு ஆர்டர் எடுத்ததுலேருந்து சுத்தமாக தெற்கோட்டை பக்கமே போகல. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணேன்னா, கொஞ்சம் செட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ தான் ஒரு செட்டு ஒரு இயரிங்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து 1 coat மட்டும் தான் இருக்குது, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, இது நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து 1 coat மட்டும் தான் இருக்குது கைஸ். ஸோ இன்னுமே 3 to 4 coat கொடுத்தா இது வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ சில்வர் அந்த இது வந்து நான் எது யூஸ் பண்ணேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த டியூப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆக போகுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு செட்டு வந்து ஃபினிஷ் பண்ணலாம். சில்வரில் வந்து நான் இது வரைக்கும் செட்டே செஞ்சதில்லை. ஓகே, சில்வர் கலர் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் மட்டும் இன்னும் கொடுக்கல, பேக் சைடு கொடுத்துருக்கு. அதை மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பீகாக் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேக் சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். பெண்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது பேக் சைடு இந்த சைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணலாம். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணிவிட்டு பேக் சைட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாகும். அதுக்காக நான் வந்து எப்போவுமே பேக் சைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ 2 coats ஆகிடுச்சு. இது வந்து இப்போ 1 coat முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம பார்க்கலாம். கைஸ் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:10 ஆக போகுது. ஸோ நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடித்தாச்சு. ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கலரிங் கொடுக்கணும். ஸோ நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணேன், இல்லைன்னா நாளைக்கு தான் இதை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய ஒர்க் இருக்குது. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ கவர் பண்ணேன். ஸோ கீப் வாட்சிங்.